நடிகையான தேவயானி மற்றும் ராஜகுமாரன் அவர்களுடைய மகள் தான் இனி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க சரிகமபாவில் இப்போ கலந்துட்டுருக்காங்க. ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ் அப்படின்ற ரவுண்டு வைக்கப்பட்டது. அதில் அவங்க பாடின பாடல் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது. ஆனால் ஜட்ஜுகள் வந்து சில மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தனக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் ஏன் கொடுக்கல அப்படின்றத இனி அவர்களே வந்து சில விஷயங்களாக ஷேர் பண்ணியிருக்காங்க. பொதுவாக கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினா நேரடியாக ஃபைனலுக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பாடலை அப்படின்னாலும் நம்மளுக்கு வராது. எப்படினாலும் டாப் 5 கண்டஸ்டன்ட் தான் வின் பண்ண போகிறாங்க. அதை தாண்டியும் நான் வந்து ஏன் வாங்கலை அப்படின்னா, நான் நல்லா பாடிட்டுருக்கும் போதே நான் வந்து அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பாடும் பொழுது அந்த ராகத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்துட்டேன். அது எனக்கே ஃபீல் ஆச்சு. அதனால தான் ஜட்ஜஸ் இப்போ சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு முறையும் நான் பாடும்போதும் அடுத்தடுத்து நம்ம நல்லா பாடணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் நான் இருப்பேன். இதோடு நான் வந்து ரொம்ப வந்து டவுனாக போகிறது கிடையாது. அடுத்த சீசன்களில் நான் வந்து இப்போது ஃபைனலுக்கு போகலைன்னா நிச்சயமாக நான் ட்ரை பண்ணுவேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதுசாக இருக்கணும், நம்ம கரெக்டாக பாடணும்னு நான் ரொம்ப புத்துணர்ச்சியோடு தான் பாடுவேன். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு இனியா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோருமே பரவாயில்லையே, இனி அவர்கள் இதை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. தேவயானி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, நிச்சயமாக ரசிகர்கள் எல்லோரும் சொல்லியிருந்தீங்க, உங்களுக்காகவே அடுத்து நான் நல்லாவே வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க, நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நிச்சயமாக இனி அடுத்தடுத்து நல்லா பாடுவாங்கன்னு ரசிகர்களுக்காக பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. எஸ்பி சரண் அவர்கள் தான் இந்த விஷயத்தையே சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து அந்த அந்த நிறைய இடங்களில் வந்து பிழை இருந்தது, நீங்கள் மாற்றி பாடிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பாடிட்டு இருக்கும்போதே சில இடங்களில் அவங்களுக்கு மிஸ்டேக் ஆகுறது அவங்களுக்கே தோணியிருக்கு. அதனால் நிச்சயமாக அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா இனி அடுத்து பாடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் மார்க்கு கூட சொல்லலை, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இவங்களுக்கு அடுத்து வரக்கூடியது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.